2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மு.க.ஸ்டாலின் இதுவரை 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதுதான் திமுக அரசின் சாதனை என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு சோதனைகள் ஏற்பட்ட போதெல்லாம் நேசக்கரம் நீட்டியது அதிமுக அரசுதான் என்று கூறினார். திமுக அரசின் ஆட்சி காலத்தில்தான் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் இதனால் விவசாயிகள் கலக்கம் அடைந்தனர் என்றும் அவர் கூறினார். அஇஅதிமுக ஆட்சியின் போது விவசாயிகளை பாதுகாக்க டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்ட ரீதியாக அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் கொரோனா காலத்திலும் விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக அதிமுக அரசு செயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக மக்களின் தலையில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை சுமத்தியதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ஒரே சாதனை என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். நம்முடைய கடன் அளவு 2021ஆம் ஆண்டு 5,18,000 கோடி. ஓராண்டு வருமானமே இல்ல அரசாங்கத்திற்கு. டாஸ்மாக்ல ₹1 வருமானம் இல்ல, ஒரு வருடம். பத்திரப்பதிவுல வருமானம் கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எக்ஸைஸ் கிடையாது, பெட்ரோல் டீசல் விற்பனையில் வரி கிடையாது. ஒட்டுமொத்தமா தொழிற்சாலை இயங்கல, கடை திறக்கல, அரசுக்கு வருகின்ற வரிவாய் ₹1 கொடுக்கல. அரசாங்கத்துக்கு கொரோனாவில் 40,000 கோடி செலவு. இப்படி காலகட்டத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் தமிழகத்துடைய முதலமைச்சர் 2001 பொறுப்பேற்று இன்று வரை சுமார் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறார்.